வணக்கம் உறவுகளே. ஜெர்மனியின் பவேரியா மாநிலத்தில் உள்ள நூரம்பர்க் நகரின் மிகவும் முக்கியமான மத்திய ரயில் நிலையங்களில் ஒன்றான நூரம்பர்க் ரயில் நிலையத்தின் பிற்பகுதியை நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். மிகவும் பரபரப்பான ரயில் நிலையங்களில் இதுவும் ஒன்று. ஐரோப்பா நாடுகளுக்கான பயணப் பாதைகளுக்கு வழிசமைக்கும் ஓர் மத்திய ரயில் நிலையமாக திகழ்கின்றது இந்த நூரம்பர்க் ரயில் நிலையம். நூரம்பர்க் ரயில் நிலையம் 1844 ஆண்டு முதலில் கட்டப்பட்டது. பின்னர் நகரின் வளர்ச்சிக்கு ஏற்ப 1900 ஆண்டுகளில் இது பிரமாண்டமான வடிவத்துக்கு மாற்றப்பட்டது. இதன் கட்டிடக்கலையை உற்று நோக்குவோமானால், இதன் முன்பகுதி நியோ பராக் பாணியில் உள்ளூர் மணற்கற்களை கொண்டு கட்டப்பட்டது. 2ஆம் உலகப் போரின் போது சேதமடைந்தாலும் பின்னர் அதன் பழமை மாறாமல் இன்றும் சீரமைக்கப்பட்டு அதே பொலிவுடன் காணப்படுகின்றது. இந்த நூரம்பர்க் ரயில் நிலையமானது தினமும் 2 லட்சம் பயணிகள் இந்த ரயில் நிலையத்தை பயன்படுத்தி கொள்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு முக்கியமான விடயமாகும். இந்த நூரம்பர்க் ரயில் நிலையமானது துரித சேவையை வழங்குகின்ற ஒரு சர்வதேச இணைப்பை கொண்ட ஒரு மையமாக மட்டுமன்றி ஐரோப்பா நாடு முழுவதும் பயணிக்கக்கூடிய ஒரு மையப்புள்ளியாகவும் இங்கு கவனிக்கத்தக்க ஒன்றாகும். அத்தோடு இதன் அடித்தளத்தில் துரித கடுகதி சேவை உள்ள ஒரு ஊபான் நிலையமும் காணப்படுகின்றது. அதேவேளை உள்ளூர் மக்களும் போக்குவரத்துக்கு வசதியாக பஸ் நிலையமும் திராசம்பான் என்று சொல்லப்படுகின்ற தரிப்பிடமும் இங்கே பெருமளவாக காணப்படுகின்றது. நூரம்பர்க்கின் ரயில் நிலையத்தின் முன்பகுதியை நீங்கள் இப்பொழுது பார்க்கின்றீர்கள். அன்பர்களை மீண்டும் ஒரு காணொளியை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். என்றும் அன்புடன் நான் உங்கள் நேசன்.